ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026 போர்வெல் காஸ்ட் வந்து எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து போர்வெல் காஸ்ட் எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதைப்படி வந்து இப்போ எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். ஸோ காமனாக வந்து நம்ம வீட்டுக்கு போர் போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து 2 விதமான சைஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது டயாமீட்ரு வந்து 4.5 இன்ச்சில் வந்து ஒரு டயாமீட்டர் இருக்கும், 6.5 இன்ச்சில் வந்து டயாமீட்டர் போர் இருக்குது, அடுத்தது வந்து 8 இன்ச்சு இருக்குது. விவசாயத்துக்கெல்லாம் போடுறதெல்லாம் வந்து 8 இன்ச்சு போடுவோம். வீட்டில் வந்து ரொம்ப சின்ன இடத்துலலாம் வந்து போடுறோம் அப்படின்னா, போர் வண்டி வந்து போகாது அப்படிங்கிற இடத்துலலாம் இந்த 4.5 இன்ச்சும். காமனாக வந்து எல்லாருமே போடுறது பார்த்திங்கன்னா இந்த 6.5 இன்ச்சு போர் தான் வந்து நம்ம வழக்கமாக வந்து போடுறோம். அதே மாதிரி இப்போ எவ்வளோ டெப்த்தில் வந்து போடுறோம், எவ்வளோ ஆழத்துக்கு வந்து போர் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வந்து நிறையா காஸ்ட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரீசெண்டாக எவ்வளோ வந்து கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அடியிலிருந்து 500 அடி வரைக்கும் போடுறதுக்கு வந்து எவ்வளோ வாங்குறாங்கன்னா, ஒரு அடிக்கு வந்து 105 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பர் ஃபீட்டு. ஒரு அடிக்கு வந்து 105 ரூபா. இப்போ ஒரு அடியிலேருந்து இப்போ 300 அடிக்கு போடுறாங்க அப்படின்னா 300 × 105 அப்படிங்கிற காஸ்ட்டை வந்து போடுறாங்க. இதே வந்து 501 அடியிலிருந்து 600 அடி வரைக்கும் போடுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து 115 ரூபா வந்து ஒரு அடிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து 601லேருந்து 700 அடி வரைக்கும் நீங்கள் போர் போடுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 20 ரூபா வச்சு 135 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து 701 அடியிலிருந்து 800 அடி வரைக்கும் போடுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 165 ரூபா ஒரு அடிக்கு வந்து வாங்குறாங்க. அடுத்தது வந்து 801 அடியிலிருந்து 900 அடி வரைக்கும் போடுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு அடிக்கு வந்து 205 ரூபா வந்து வாங்குறாங்க. இதே வந்து 901 அடியிலிருந்து 1000 அடி வரைக்கும் நீங்கள் வந்து போர் போடுறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அடிக்கு வந்து 255 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து 1001 அடியிலிருந்து 1200 அடி வரைக்கும் போர் போடுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 335 ரூபா வந்து ஒரு அடிக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து 1201 அடியிலிருந்து 1500 அடி வரைக்கும் போடுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 430 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து ஒரு 1000 அடி அந்த ரேஞ்சில் தான் வந்து போடுறோம். 1500 அடியே வந்து ரொம்ப அதிகம் தான். இப்போ இந்த அளவுக்கு வந்து போடுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து போர் அந்த ரிக்கு போடுறதுக்கு உண்டான காஸ்ட், அந்த ஓட்டை போடுறதுக்கு உண்டான காஸ்ட் மட்டும்தான். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா கேசிங் பைப் வந்து நம்ம இறக்கணும். அந்த கேசிங் பைப் பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச்சு பைப்பு இறக்குவாங்க, அடுத்து வந்து 10 இன்ச்சு பைப் இறக்குவாங்க. இந்த 2 விதமான பைப் இறக்குறாங்க. அதாவது ரொம்ப டாப் லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குழி பெருசாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 10 இன்ச்சு பைப்பை வந்து இறக்குவாங்க. அதுக்கு உள்ளே போக 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 மண் சரிஞ்சு விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 7 இன்ச்சு இதை வந்து நம்ம இறக்குவாங்க. அதுக்கு கீழே வந்து அந்த மண்ணை கெட்டி மண் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனையே இருக்காது. அப்போது இந்த 10 இன்ச்சு பைப்பு வந்து இறக்குறாங்களே இதுக்கு வந்து ஒரு அடிக்கு வந்து 550 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பர் ஃபீட்டு. ஓகேங்களா, ஒரு அடி உள்ளே இறக்குறதுக்கு 550 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து 7 இன்ச்சு பைப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அடிக்கு வந்து 350 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு அடிக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து நமக்கு ரேட் அதிகமாக தான் தெரியும். நீங்கள் நினைக்கலாம் கடையில் வாங்கினீங்கன்னா நமக்கு ரேட்டு கம்மியாகும் அப்படின்னு. அதுக்கு வந்து நம்ம பைப் வாங்கி கொடுக்குறதுக்கு அவங்க போர்வெல்லில் அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க தான் வந்து இந்த இதையே வந்து கொண்டு வருவாங்க, இதை தான் இறக்கணும்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் கடையில் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதை விட ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. இது இல்லாமல் வேற எல்லாம் என்னென்ன அப்படின்னா ஒரு டாப் கேப் வந்து போடணும். அந்த டாப் கேப் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 350 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் அந்த கேப் வந்து வரும். ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம பைப் உள்ள இறக்கிட்டு அந்த மேலே வந்து கேப் போட்டுட்ருவாங்க. அது இதோட வந்து அவங்களோட வேலை, போர்வெல் இறக்கிறோட வேலை முடிஞ்சுது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், பம்பு. அந்த பம்பை வந்து உள்ளே இறக்குறது, பம்புக்கு வந்து பைப்பு தேவைப்படும். அதெல்லாமே டியூபு, பைப்பு இதெல்லாமே தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து தனி அமௌண்ட் ஆகும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா போர் போடுறதுக்கு மட்டும் இவ்வளோ தான். அது இல்லாமல் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த லேபருக்கு உண்டான காஸ்ட்டு. ஸோ இந்த லேபருக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெருசாக வந்து வாங்க மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 1500 ரூபா வரைக்கும் வந்து லேபருக்கு வந்து கேட்குறாங்க. அதாவது சாப்பாடு வாங்கி தரது, டிஃபன் எந்த வாங்கி தரது, இல்லைன்னா வந்து டீ காஃபி வாங்குறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கேட்பாங்க.
இல்லை வந்து எனக்கு கெரோசின் வாங்கணும், அதுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படி இப்படின்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு. மெயினாக போர் போடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கு வந்து எவ்வளோ கணக்குங்கிறது இங்கே இருக்குது. அது இல்லாமல் இந்த கேசிங்க்கு உண்டான பைப், இது 2 தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான அமௌண்ட்டு. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து இதை விட ரேட்டு கம்மியாகவும் செய்கிறாங்க, ஒரு சில பேர் இதை ரேட்டை விட இதை அதிகமாகவும் செய்கிறாங்க. இது வந்து முன்ன கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்து பெட்ரோல் விலையெல்லாம் அதிகமாகுது, அதே மாதிரி இந்த ரிக்கோட காஸ்ட்லாம் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, இப்போ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னமும் வந்து இந்த ஒரு சில பேர் வந்து 1 அடியிலிருந்து 300 அடி வரைக்கும் இருக்குது அப்படின்னா ஒரு சார்ஜ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க. பெரும்பாலும் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 500 அடி வரைக்கும் ஒரே அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முன்னையெல்லாம் வந்து 85 ரூபா அந்த ரேஞ்சிலலாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா 500 அடி வரைக்கும் ஒரே ரேட்டில் தான் வந்து வாங்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு 300 அடிக்கு போடணும் அப்படின்னா 300 × 105, ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ வருது. அது மட்டும் இல்லாமல் 10 இன்ச்சு பைப் வந்து எவ்வளோ அடிக்கு வந்து போடுறோம், அதே மாதிரி 7 இன்ச்சு பைப் வந்து எவ்வளோ அடிக்கு போடுறோம். ஸோ இப்போ இது வந்து நம்ம இது எத்தனை அடி வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த 10 ஒரு 5 அடிக்கு 6 அடிக்கு இதை போட்டுட்டு அடுத்து ஒரு 20 அடிக்கு இதை போடலாம். அது வந்து ஒவ்வொரு இடத்தோட நம்ம தன்மையை பொறுத்து. ஸோ அங்கே வந்து ரொம்ப லூஸ் ஆயிலாக இருக்குது அப்படின்னா, ரொம்ப பொதன்னு மண் இருக்குது அப்படின்னா நம்ம நிறையா ரொம்ப டெப்த்துக்கு போட்டாகணும். ஸோ நல்லாவே கெட்டியான பாறை மண்ணாக இருக்குது அப்படின்னா நம்ம அதிக இடத்துக்கு போட வேண்டியதில்லை. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம இந்த போர் போடுறதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.